ஹலோ பியூட்டீஸ்! நான் உங்க கரன்சி. சித்திரை மாசம்னாலே ஊரெல்லாம் திருவிழா தான். அப்படி நம்ம நாகர்கோயில் வடசேரி பக்கத்துல இருக்கிற கிருஷ்ணன் கோயில்ல 100வது சித்திரை தேர் திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் கேரளால இருக்கிற குருவாயூரப்பனோட சிலை மாதிரியே குழந்தை வடிவுல கிருஷ்ணர் கையில வெண்ணெய ஏந்தியபடி காட்சி தராரு. இந்த கோயில் காலையில 5:30 to 11 ஏஎம்மும், ஈவினிங் 5:30 to 8 பிஎம் வரை ஓப்பன்ல இருக்கும். இந்த கோயில் 13ஆம் நூற்றாண்டிலேயே கட்டியிருக்காங்க. இந்த கோயிலோட வரலாறு என்னன்னா, திருவனந்தபுரத்தை ஆண்ட ஆதித்யவர்மன் குருவாயூரப்பனோட டிவோட்டியா இருந்தாரு. அவரோட கனவுல குழந்தை கிருஷ்ணர் 2 கையில வெண்ணெயோட தோன்றி தனக்கு ஒரு கோயில் கட்ட சொல்லியிருக்காரு. அதனால கிங் ஆதித்யவர்மன் தன் கனவுல தோன்றிய அதே உருவத்தை வச்சு கோயில் அமைச்சு இருக்காரு. கோவில் கட்டினப்போ கன்னியாகுமரி கேரளாவோட இருந்துச்சு. ஆனா இப்போ தமிழ்நாடு கூட இருந்தாலும் கேரளாவோட பாரம்பரியம் படிதான் கோவிலுக்குள்ள ஃபாலோ பண்றாங்க. திருவிழான்னு பார்த்தா வருஷத்துக்கு 2 நடத்துறாங்க. ஒண்ணு கிருஷ்ண ஜெயந்தி. அது ஆகஸ்ட் டூ செப்டம்பர் மந்த் நடக்கும். இன்னொன்னு சித்ரா பௌர்ணமி. அது ஏப்ரல் டூ மே மந்த்ல வர ஃபுல் மூன் டே நடக்கும். இந்த திருவிழா நடக்கும்போது ஈவினிங் ஏதாச்சும் ஈவென்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். நான் போன அன்னைக்கு சென்னையில ஃபேமஸ் ஆர்கெஸ்ட்ரா ஆன கோபால் சப்தஸ்வரங்கள் கச்சேரி நடந்துச்சு. கச்சேரி பார்க்க கூட்டம் அலை மோதிச்சு. சும்மா சொல்லக்கூடாது. பாட்டு சும்மா அடி தூளாவும், ரொம்பவே நேர்த்தியாவும் இருந்துச்சு. பாட்டு கச்சேரி ஒரு பக்கம்னா, கிருஷ்ணரோட அவதார காட்சி வடிவில் கோயில சுத்தி வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் கோவில சுத்தியும், கோயில் தெப்ப குளத்த சுத்தியும் திருவிழா கடைகள், ஐஸ்கிரீம் வண்டி, குலுக்கி சர்பத், பஞ்சு மிட்டாய், வளையல் கடை, குழந்தைங்க விளையாடுற ராட்டினம்னு ஒரே அமர்க்களமா ஜே ஜேன்னு இருந்துச்சு. அன்னைக்கு திருவிழாவோட ஹைலைட்டே தண்ணிக்குள்ள தேர இழுக்கிற தெப்ப தேர் திருவிழா தான். மொத்தமா 3 சுத்து குழந்தை கிருஷ்ணரை தேர்ல வச்சு வலம் வருவாங்க. தேர நிறைய வாலிப பசங்க தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சு இழுத்து விடுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல பார்க்கிறது எனக்கு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. இந்த தெப்ப தேர் இழுக்கிற ஃபங்க்ஷன் 12 மணிக்கு மேல தான் ஆரம்பிச்சது. ஃபங்க்ஷன் முடிய அரவுண்ட் 3:30 ஆகிருச்சு. எனிவே சித்ரா பௌர்ணமியான இந்த நல்ல நாள்ல குழந்தை வடிவுல இருக்கிற இந்த கிருஷ்ணரை பார்க்கிறதுக்கு கோடி கண்ணு வேணும். கோயில் 13ஆம் நூற்றாண்டிலேயே ஆரம்பிச்சாலும் தேர் இழுக்கிறதுல இதுதான் 100வது ஆண்டு. நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.